புதிய பொலிவுடன் பக்தி உலா ஸ்ரீ கிருஷ்ணா டிவியில் கெங்கிடி முனியப்ப சுவாமி திருக்கோயில் ஈரோட்டில் உள்ள சுண்ணாம்பு ஓடை என்ற பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த திருக்கோயிலினுடைய சிறப்பு, பிள்ளை வரம் இல்லாதவர்களுக்கு, குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு இறைவன் அருள் புரிகிறார். அந்த இனிய திருக்கோயில் தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புடன் திருமலை அழகன். அன்பு ஸ்ரீகிருஷ்ணா தொலைக்காட்சி நோக்கர்களே, ஈரோடு மாவட்டம் ஈரோட்டிலிருந்து பவானி செல்லுகிற சாலையிலே சுண்ணாம்பு ஓடை என்ற பகுதி இருக்கிறது. இந்த சுண்ணாம்பு ஓடை பகுதிக்கு ஈரோட்டிலிருந்து வருகிற போது, பவானி நோக்கி வருகிற போது வலதுபுறமாக ஒரு வாய்க்கால் செல்கிறது. அதனை ஒட்டி ஒரு சிறிய சாலை செல்கிறது. அதன் வழியாக உள்ளே நுழைகிற போது பசுமையான இயற்கை சூழ்ந்த இந்த நீர்வளம் மிகுந்த இந்த பகுதி தென்படுகிறது. இங்கே இதில் சிறிது தூரம் பயணப்பட்டால் இங்கே ஒரு அழகிய திருக்கோயில் அமைந்திருக்கிறது. இந்த அழகிய திருக்கோயில் தான் கெங்கிடி முனியப்பன் திருக்கோயில். இந்த கெங்கிடி முனியப்பன் திருக்கோயில் மிகவும் பக்தி வாய்ந்ததாக, அருள் நிறைந்ததாக, சிறப்பு வாய்ந்ததாக திகழ்கிறது. இதனை வந்து காண்பதற்காக, வழிபடுவதற்காக பக்தர்கள் வருகை புரிந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த திருக்கோயிலினுடைய அழகும், இந்த திருக்கோயில் ஒரு காவல் தெய்வமாக இருக்கிறது. இந்த திருக்கோயில் ஒரு இனத்தாருக்கு குலதெய்வமாக இருக்கிறது. இந்த திருக்கோயிலிலே பல சிற்பங்கள் இருக்கின்றன. ஆனால் எல்லா சிற்பங்களும் சுதை சிற்பங்களாகவே அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த சுதை சிற்பங்கள் எல்லாம் வண்ணம் பூசப்பட்ட அழகிய திருவுருவங்களாக காட்சி தருகின்றன. இந்த திருவுருவங்கள் எல்லாம் பார்க்கிற போது இது நம்மோடு பேசுவது போல, இந்த தெய்வங்கள் மனித உருவிலே நம்மோடு பேசுவது போல அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருக்கோயிலுக்கு வருகிறவர்கள், இந்த திருக்கோயிலால் நான் வேண்டிய அனைத்தும் எனக்கு கிடைத்திருக்கிறது, இந்த திருக்கோயிலால் நான் என்னென்ன கேட்டேனோ அவையெல்லாம் எனக்கு கிடைத்திருக்கிறது, என்னுடைய விண்ணப்பங்களை, என்னுடைய கோரிக்கைகளை அனைத்தையும் இந்த தெய்வம் நிறைவேற்றி தருகிறது என்றெல்லாம் கூற கேட்க முடிகிறது. இப்படி இந்த திருக்கோயில் பக்தி வாய்ந்ததாக, அன்பு நிறைந்ததாக, இயற்கை சூழ்ந்ததாக, அழகியதாக இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது. இந்த திருக்கோயில் குறித்த செய்திகளை தொடர்ந்து நாம் காண இருக்கிறோம். நாம் பார்த்து கொண்டிருப்பது மின்னடையார் சாமி. சற்று மண்டியிட்ட கோலத்திலே ஒரு வீரன் போல காட்சி தருகிறார். இவர்தான் மின்னடையார் சுவாமி. இது சன்னதியினுடைய முற்புறத்திலே முனியப்ப சுவாமியை வணங்குவது போல இந்த திருக்கோலம் அமைக்கப்பெற்றிருக்கிறது. இது சுவாமியினுடைய திருப்பாதம் இங்கே சன்னதியின் முன்புறம் பதிக்கப்பெற்றிருக்கிறது. பெரிய பூசாரி ஏபி மாரியப்ப கண்டர் அவர்களினுடைய திருத்தோற்றத்தை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த முனியப்பன் திருக்கோயில் மிகச்சிறப்பாக இங்கே வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு ஒளிப்பதிவு செய்கிற இந்த திருநாளில் இது நிறைந்த நாளாக, அமாவாசை திருநாளாக அமைந்திருக்கிறது. இந்த திருக்கோயிலினுடைய வழிபாடுகளை எல்லாம் தொடர்ந்து நிகழ்த்துகிற பூசாரி அவர்கள் நம்மோடு இருக்கிறார். இவர் பெயர் நாகராஜன். 35 ஆண்டுகளாக இந்த திருக்கோயிலிலே, இந்த திருப்பணிகளிலே அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கிற போது அவரிடத்திலே கேட்டபோது, நாங்கள் 3 தலைமுறைகளாக இந்த திருக்கோயிலுக்கு வழிபாட்டு முறைகளை நடத்தி கொண்டிருக்கிறோம், பூசாரியாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அவரை இப்போது நாம் நேர்காணல் செய்ய இருக்கிறோம். ஐயா வணக்கங்க. ஐயா, உங்களுடைய இந்த கோயில் அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். இந்த கோயில் அனுபவம் பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாய் கிடைக்கும், கை கால் வலி இருக்கிறவங்களுக்கு நிமோச்சனை ஆகும், மீண்டும் வரவங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்துக்குமே இந்த கோயில் வந்து விடுவிட்டு போகும். வரவங்களுக்கு எல்லாமே நன்மையே நடக்கும். இந்த திருக்கோயிலில் உங்கள் தாத்தா வழியில் நீங்கள் தொடர்ந்து இதையவே ஒரு இதாக வந்து தொடர்ந்து வந்து வழிபாடு நடத்திட்டு இருக்கிறீங்க. இதில் ஏதாவது ஒரு குறிப்பிடத்தக்க நிகழ்ச்சி
அதாவது ஒரு அதிசயம் மாதிரி ஏதாவது நடந்திருக்குதா? அதிசயம் மாதிரி நடந்திருக்குன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பாம்புங்கெல்லாம் கொஞ்சம் நிறைய இருக்கும். அதில் வந்து பாம்பாட்டிங்க வந்து பிடிச்சிருக்கிறானுங்க. அதை வந்து அவனை வந்து சாமியோட சக்தியினால் வந்து அவனை வந்து பழி வாங்கிருச்சு. அவன் வந்து இறந்துருக்கிறான். அந்த அந்த இறந்தனோட சம்சாரம் வந்து இங்கே வந்து என் புருஷன் பண்ண தப்பு தான், என்னை வந்து மன்னிச்சுக்குங்க தப்பு அப்படின்னு சொல்லி அவனை மாதிரி ஒரு உருவம் செஞ்சு வச்சுட்டு போயிருக்குது. அது வந்து நடந்தது. அப்போ இந்த தெய்வங்கள் வந்து பாம்பு போன்ற அந்த உயிரினங்களுக்கு வந்து துணையாக இருக்கு. நாகம்மா எல்லாம் இருக்கிறாங்க. யார் சில பேர்த்துக்கு நம்பாமல் இருக்கிறவங்களுக்கு காட்டுவார் இருக்கிறோம் அப்படின்னு. இந்த திருக்கோயிலில் ஒரு 3 தலைமுறைகளுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சுங்கிறத உங்கள் தாத்தா யாராவது சொல்லியிருக்காங்களா? இருக்குதுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிலை வந்து ஒத்த சிலை. அப்போ வந்து ஒத்த முனியப்பன் தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு வேர்க்கடியில் தானாக உருவானது, ஒரு தான் தோன்றி மாதிரி. ஆமாம், ஒரு வேர்க்கடையில் தானாக உருவான லிங்கம் மாதிரி இருந்திருக்கும். லிங்கம் மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப வேர்லேருந்து வந்தது தான். அது வந்து சிலையாக ஒண்டி மணியாகத்தான் நாங்கள் வச்சுருந்தோம். அதில் வழிபட்டு வந்தவங்க இந்த பக்கம் வந்துட்டு போயிட்டு இருக்கிறவங்க எங்கள் தாத்தாங்க காலத்தில் எல்லாத்தையும் தண்ணி ஊற்றுவாங்க. இவங்க குடும்பம் எங்களுது இவங்களுது எல்லாம் சேர்ந்து இதை வந்து ஒரு குலதெய்வமாக எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம் 200 ஆண்டு காலமாக. இது எத்தனை கூட்டத்துக்கு வந்து குலதெய்வமாக இருக்குங்கிற மாதிரி ஏதாவது? 37 குடும்பத்துக்கு. 37 குடும்பம். கூட்டம் ஏதாவது அப்படி ஏதாவது கூட்டங்கள், ஒரு இனக்கூட்டங்கள் அது மாதிரி ஏதாவது இருக்கா? இனக்கூட்டம்னா நம்ம பண்டிகை விசேஷங்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு வருஷக்கா வந்து இதுக்கு வந்து தெய்வம் மாதிரி பச்சை போடும் திருவிழா வரும். அதுக்கு எல்லா வீட்டு பங்காளியும் போட்டு ஒரு நாய் மாதிரி பேசி திருவிழா வந்து எப்படி நடத்தலாம் என்னங்கிறது செய்வோம், பேசிக்குவோம். இப்போ இங்கே என்னென்ன திருவிழாக்கள் வந்து இப்போ 3 வருஷத்துக்கு ஒரு திருவிழா சொன்னீங்கல்ல, அந்த திருவிழா என்ன திருவிழா? அது வந்து பயன்கள் சொல்லுங்க. ஒரு 3 வருஷத்துக்கு ஒருக்க. உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் நாகராஜன். சரிங்க. இவர் பேர் நாகராஜன், உங்கள் பேர்? நாகராஜ். நான் நாகராஜன். நாகராஜன். சொல்லுங்க. எனக்கு வந்து இது கிட்டத்தட்ட 5 தலைக்கட்டை தெரியும். சரி. தாத்தா, அப்பா, அதுக்கப்புறம் நான், இப்போ என் பையன் வந்துட்டாங்க. சரி. நாங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சரி. நான் அதுக்கு முன்னே அந்த கோயிலுக்கு வந்ததில்லை. அப்பா தவறினதுக்கப்புறம் நான் வந்துட்டு இருக்கிறேன். அதுக்கு முன்னே அண்ணா அவர் இருந்தார், சித்தப்பா இருந்தார், அவங்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. சரிங்க. இது என்னென்ன பண்டிகை இங்கே வந்து? பண்டிகைன்னா இதுக்கு ஒரே பண்டிகை தான். வைகாசி 29 பச்சை போடுவோம். சரி. அதை விட்டால் கருநாள் கிடா வெட்டுவோம். சரி. அப்புறம் ஆடி 18க்கு. சரி. இந்த மாதிரி இடையில சின்ன சின்ன பச்சை போடுறதுன்னு என்னங்க? பச்சை போடுறதுனா பச்சை மாவு இடிக்கிறது. சரி. அப்புறம் தென்னம்பாலை. சரி. இதெல்லாம் கொண்டு வந்து கிடா வெட்டி பழந்தாங்க நிறைய வச்சு பூஜை பண்ணுறது. ஓ, அதான் பச்சை போடுறதுங்கிறது. வெளியூர்லாம் தெவம்பாங்க. சரி. இந்த சேலத்து சைடு இங்கே வந்து பச்சைம்போம். ஓ, சரி. இப்போ இதே மாதிரி திருக்கோயில் வேற ஏதாவது கிராமங்களில் இதனுடைய தொடர்ச்சி ஏதாவது இருக்கா? ஏதாவது இருக்கா? இல்லை, அப்படி எது இதுக்கு சேலம் மாவட்டத்தில் இல்லை இங்கே சேத்துக்குழி முனியப்பன் ஒன்று இருக்கிறாப்புல. சரி. அவருக்கு போய் எல்லாம் பண்ணிட்டு தான் பச்சைக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி சித்திரை மாதத்தில் நாங்கள் போவோம். போய் அங்கே போய் கடாய் வெட்டி விருந்தாக்கி சாப்பிட்டுவிட்டு அதுக்கப்புறம் தான் இவருக்கு வந்து திருவிழாவே இப்போ போடுவோம். சேத்துக்குழி முனியப்பன் சமய சங்கலியில் இருக்குது. அங்கே அவருக்கு கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் அண்ணன் இவர் தம்பி. ஓ, சேத்துக்குழி முனியப்பன். ஆமாம், சேத்துக்குழி முனியப்பன். இங்கே சேத்துக்குழி முனியப்பன் அமர்ந்த நிலையில் இருக்கிறாரு. அவரு பூசாரி ஒரு இது இருக்கு இல்லைங்க, அவர் வந்து யாருங்க? பெரிய பூசாரி வந்து உங்களுக்கு அப்பா, எனக்கு சித்தப்பா. ஓ, நாகராஜனோட அப்பா. ஓ, சரி சரி சரி. அவரு சரி. அவரு நான், இவங்க அப்பா, சரி, இன்னொருத்தர், சரி, மொத்தம் 5 பேர். முன்னாடி பெரியவங்க நாங்கள்லாம் இருந்தோம், அவங்க எல்லாம் காலமாயிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேர் தான் பெரியவங்க இருக்கிறோம். பசங்கள்லாம் நாங்கள் வந்து என்ன சொல்கிறோமோ அதெல்லாம் கேட்போம். இந்த திருக்கோயில் வழிபாடு 5 தலைமுறைகளாக நடைபெற்று வருகிறது என்று இந்த வழிபாடுகளை எல்லாம் நடத்தக்கூடிய பூசாரிகள் இங்கே குழுவாக வந்து நமக்கு நேர்காணல் கொடுத்தார்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியை காண்போம். கெங்கிலி முனியப்ப சுவாமி சில 100 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மரத்தின் கீழே இந்த சுயம்பாகத்தான் இருந்திருக்கிறார். பிற்காலத்தில் இந்த திருக்கோயில் எடுத்து கட்டப்பட்டு இப்போது நாம் காணுகிற அம்மையப்பர் போல இந்த
சுவாமிகளினுடைய திருக்காட்சி அமைந்திருக்கிறது. கெங்கிலி முனியப்ப சுவாமி அமர்ந்த கோலத்திலே காட்சி தருகிறார். ஓங்கிய வாளுடன் முறுக்கிய மீசையுடன் நான் உங்களை காக்க இருக்கிறேன் என்ற இந்த காவல் தெய்வத்தினுடைய அறிவிப்பு தான் இந்த திருத்தோற்றம். கழுத்திலே மிக அழகிய எலுமிச்சை பழ மாலை சுதை சிற்பமாக வடிக்கப்பட்டிருக்கிறது. வண்ணப்பூச்சுகள் அமைந்த விரிந்த கண்களோடு முறுக்கிய மீசையோடு அவருடைய திருத்தோற்றம் பகைவர்களை அச்சுறுத்துவதாகவும், அவரை தொடர்ந்து அவருக்கு அருகிலேயே தாயாரினுடைய முனியப்பன் முனியம்மாள் முனியம்மாளினுடைய திருத்தோற்றம் என்னை பணிந்தால் உங்களுக்கு நான் அருள் தருவேன் என்ற அபய முத்திரையோடு அந்த திருக்கரங்கள் அமைந்திருக்கின்றன. என் பாதத்தை பணிந்தால் உங்களுக்கு வேண்டிய வரம் தருவேன் என்று சொல்லுவது போல இந்த சுதை சிற்பம் அமைக்க பெற்றிருக்கிறது. தாமரை பூவை தாங்கிய திருக்கரங்களாக இந்த திருக்கரங்கள் அமைந்திருக்கின்றன. தாயினுடைய முகத்திலே தவழும் புன்னகை, அவர்களினுடைய அருட்கண்கள், இவற்றையெல்லாம் பார்க்கிற போது மிகவும் மெய் சிலுக்க வைப்பதாக இந்த திருத்தோற்றம் அமைந்திருக்கிறது. அசோகபுரம் தங்கமணி அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். இவர்கள் இந்த திருக்கோயிலுக்கு வந்து பல அனுபவங்களை, பல வெற்றிகளை, தான் கேட்ட வரங்களை எல்லாம் பெற்றிருக்கிறார்கள். அதனால் கட்டாயமாக இந்த திருக்கோயிலை பற்றி நான் கூறியே ஆக வேண்டும் என்று அவர்கள் விருப்பப்பட்டார்கள். அவர்களைத்தான் நாம் இப்போது நேர்காணல் செய்ய இருக்கிறோம். இப்போ இந்த திருக்கோயிலுக்கு நீங்கள் எத்தனை வருஷமாக வந்துட்டு இருக்கிறீங்க? வணக்கங்க, என் பேர் தங்கமணி. இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா 15 வருஷமாக வந்துட்டுருக்குறேங்க. 15 வருஷமாக வந்துட்டுருக்கேன். நான் கடைசி கட்டத்துக்கு தள்ளப்பட்டு கடைசியாக அந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் வந்து குழந்தையே பிறக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு. அதுக்கு மேலே நான் இருக்கிறதே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணி, இங்கே கடைசி நேரத்தில் என்னோடய ஃப்ரெண்டு இங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. அப்போ வரும்போது வந்து முனிப்பன்ட்ட வந்து நான் கேட்டது வந்து, எனக்கு ஒன்று ஒரு குழந்தை கொடுக்கணும், இல்லைனா என்னை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து வேண்டினேன். அதுக்கப்புறம் எல்லாருமே சொன்னாங்க அந்த கோயிலுக்கு போங்கன்னு. ஆனால் நான் அன்னைக்கு ஒரு நாள் எனக்கு நேரம் கிடச்சி நான் வந்ததுக்கு நான் வேண்டினேன். அந்த முனிப்பன்ட்ட வேண்டி 9 வாரம் வந்து தொட்டில் கட்டி போட்டு நீங்கள் சாமி கும்பிடுங்கன்னாங்க. 5 வாரம் தான் நாங்கள் தொட்டில் கட்டி போட்டு 5வது வாரத்துலேயே நான் கருத்தரித்து எனக்கு ஒரு ஆண் குழந்தை அந்த முனிப்பு சாமி கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயம் சொல்லவே முடியாது. அந்தளவுக்கு சின்ன சின்ன விஷயம் கூட எங்கள் வீட்டுக்காருக்கும் எனக்கு சும்மா ஒரு போட்டிக்காக ஒரு விஷயத்தை நினச்சா கூட அந்த விஷயம் எல்லாமே எனக்கு வந்து நடந்திருக்கு. அது இல்லாத என் குழந்தையும் இப்போ இவன் தான் என்னோடய பையன். அவன் பிறந்து இன்றைக்கி 8வது படிக்கிறான். அதை தாண்டி வீடு வாங்கிட்டேன். நானும் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்துட்டையும் இதை சொல்லியிருக்கேன். உங்களுக்கும் நல்லது நடக்கணுமா, உங்களுக்கு குழந்தை வர வேணுமா, என்ன வேணுமோ அதை இந்த முனிப்பன் கோயிலுக்கு வந்து சுண்ணாம்படையில் இருக்குது, நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் நடக்கும். இப்போ இந்த திருக்கோயிலுக்கு நீங்கள் எத்தனை வருஷமாக வர்றீங்க? 15 வருஷமாக வராங்க சார். 15 வருஷமாக வராங்க. இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி நிகழ்ந்ததை தான் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க? ஆமாங்க சார், 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்போ தொடர்ந்து 15 வருஷமாக வந்துட்டு இருக்கிறீங்க. இன்னும் உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது குறிப்பிட தகுந்த மாதிரி ஏதாவது கனவுலையோ அல்லது இந்த கோயிலுக்கு வரும்போதோ சகுனங்கள்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஏதாவது நடந்திருக்குதா? கண்டிப்பாங்க சார். அதாவது அறிகுறி காமிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கும்போது அறிகுறி காமிக்கிற மாதிரி இருக்கும், அது மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? கண்டிப்பாங்க சார். அதாவது நான் கோயிலுக்கு போகலான்னு நினச்சிட்டு இருக்கும்போது சில தடங்கள் வரும். அதையும் தாண்டி நான் முனிப்பன்ட்ட வேண்டிக்கிறது என்னென்னா, எனக்கு வந்து கனவுல நீங்கள் வந்து சொன்னீங்க இந்த மாதிரி வரணும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை வந்து எனக்கு காமிச்சிங்க. அதுக்காக நான் கண்டிப்பாக வரணும், நான் உங்கள் கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு விஷயம் நிறைய விஷயம் இருக்குங்க சார், சொல்கிறதுக்கு இல்லை, அந்தளவுக்கு இருக்குது. சொன்னால் ஒரு நாளே பத்தாது, அந்தளவுக்கு நிறைய அதிசயங்கள் நடத்தி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த குழந்தை வரம் உங்களுக்கு கிடைச்சது, அதுக்கப்புறம் கொஞ்சம் செல்வ செழிப்பும் வந்திருக்குது. அதனால இது மாதிரி வந்து யார் வேண்டுகிறார்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து இறைவன் வந்து அருள் தந்துட்டு இருக்கிறார் இல்லையா? உங்களுடைய நண்பர்களுக்கு அல்லது அக்கம் பக்கத்தில் யாராவது இப்போ நீங்கள் இது வந்து ஒரு 15 வருஷமாக நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் சொல்லியிருப்பீங்க, எனக்கு இந்த கோயில்னால இந்த சாமியினால முனியப்ப சுவாமியினால எனக்கு இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லியிருப்பீங்க. அது கேட்டு வந்து அதுக்கப்புறம் பலன் அடைஞ்சவங்க ஏதாவது சொல்ல முடியுமா? இருக்குங்க சார். இப்போ நாங்கள் வந்து அசோகபுரத்தில் இருக்கோம். அங்கே காம்ப்ளெக்ஸு 15 வீடு இருக்குங்க. பார்த்திங்கன்னா எனக்கு வந்து உடன்பிறவா தோழிகள் 14 பேர் இருக்காங்க. 15 வீட்டில் நாங்கள் இருக்கோம். அதில் நான் ஒரு வீட்டில் 14 பேர் இருக்காங்க.
அவங்களும் சரி மற்றவர்கள்ட்டையும் சரி உங்களுக்கு என்ன ஒரு குழந்தை, நான் ஒருத்தவங்கள்ட்ட சொல்லி அவங்க வந்து இந்த கோயிலில் வந்து வேண்டி அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு, வீடு வேணும் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அவங்களும் வந்து வேண்டியிருக்காங்க, அவங்களுக்கும் வீடு வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய இருக்குங்க சார், நிறைய. அது என்ன எங்கள் வீட்டு பக்கத்தில் மட்டும் இல்லாமல் நான் எனக்கெல்லாம் தெரிஞ்சவங்க, எனக்கு தெரிஞ்ச என் காதுக்கு வந்து ஒரு கஷ்டம்னு வரும்போது என்கிட்ட சொல்லும்போது நான் உடனே இந்த கோயிலுக்கு தான் சொல்லுவேன். அவங்கள கூட்டிக்கிட்டு வருவேன். அவங்களால வரவே முடியலனாலும் கூட நான் வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு நல்லது பண்ணி அவங்க இப்போ நல்லா இருக்காங்க, எல்லாருமே நல்லா இருக்காங்க. இந்த இறைவனை வணங்கினதுக்கு அப்புறம் ஒரு மெய் சிலிர்க்கிற அனுபவம் இப்படி நடந்துச்சு, நான் மெய் சிலிர்த்து போயிட்டேன், புலகாங்கிதம் அடைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு நிறையா இருக்கும். அதில் ஒன்று சொல்லுங்கள். அந்த மாதிரி சொல்லணுன்னா என் பையனை தான் சொல்லணுங்க. ஏன்னா டாக்டரே உனக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க, நீ இப்போ தத்தெடுத்துக்கணும் இல்லைன்னா டெஸ்ட் டியூபி பேபி தான் வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை தாண்டி நீ பிறக்காதுன்னு சொன்ன டாக்டர் அம்மாட்டியே 5 வாரம் 9 வாரம் இங்கே கோயிலில் வர சொன்னாங்க. 5 வாரம் வந்ததுக்கப்புறம் குழந்தை நின்னதை நான் திரும்ப அந்த டாக்டர் அம்மாட்ட போய் காட்டுறேன். மேடம் வந்து டாக்டர் அம்மா பேர் சொல்ல விரும்பல, அவங்கள்ட்டயே அந்த பாசிட்டிவ்ங்கிற கார்டை எடுத்துகிட்டு போய் காட்டும்போது அவங்க நம்பவே இல்லை. நீ சொல்கிறது நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் ஒரு கார்டு வாங்கி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது பாசிட்டிவ்னு வந்தது. இது எப்படி நடந்தது? உலகத்தில் 7 அதிசயம் இருக்குன்னா உனக்கு இந்த குழந்தை கருத்தரிச்சது 8வது அதிசயம்னு நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா உன்னோட உடல் உறுப்புகள் அப்படி இருக்குது, அதனால் நீ கருத்தரிச்சது இது காட் கிஃப்ட்டு தான், இந்த குழந்தை காட் கிஃப்ட்டு தான் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு அதிசயம். வீடும் அப்படிதாங்க. நான் ஒரு வீடை எனக்கு எப்படி ஒரு கனவுல ஒரு வீடு வந்துச்சோ அதே மாதிரியே தான் இருந்தது. நான் மறுபடியும் என்னோடய ஃப்ரெண்டு தான் அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போய் பார்த்தா அதே வீட்டில் அங்கே பார்த்துட்டு நான் எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன். எனக்கே தெரியாமல் அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் போட்டு விட்டார். அவர் வீட்டையே பார்க்கல அந்த வீடு. அந்த மாதிரி நிறைய சொன்னாங்க. ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளையுமே நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்குங்க. கண்டிப்பாக உண்மையிலுமே இப்போ நீங்கள் சொன்னது வந்து மெய்சில் இருக்கிற, அதாவது மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதன் நன்கலம் நன்மக்கட்பேறு என்று திருவள்ளுவர் சொல்றார். ஒரு வீட்டுக்கு வந்து மங்களம் அப்படின்னா அது குழந்தை தான். அந்த குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்பவும் மனம் வருத்தம் மட்டும் அல்ல, நம்ம வாழ்க்கையினுடைய தொடர்ச்சியே விட்டு போகுது, வாரிசு இல்லாமல் வாழ்க்கையினுடைய தொடர்ச்சி விட்டு போகுது அப்படிங்கிற நிலை. அதை கடந்து உங்களுக்கு இறைவன் அருள் கொடுத்துருக்கிறார். உடல் ரீதியாக உங்களுக்கு வந்து அதுக்கான வாய்ப்புகள் இல்லாத போது கூட இறைவனினுடைய அருளால் எது வேண்டுமானாலும் நடக்கும். அது நீங்கள் உங்கள் வாயாலேயே அது அதிசயம்னு சொன்னீங்க. அந்த மாதிரி அதிசயங்கள் இந்த இறைவன் முனியப்ப சுவாமி கொடுக்கிறார். ஏன்னா இவர் காவல் தெய்வம், காவல் காக்கிறார். உங்களுக்கு வீடும் கொடுத்திருக்கிறார், செல்வமும் கொடுத்திருக்கிறார், மன நிறைவு கொடுத்திருக்கிறார். இந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த கோயிலுக்கு வரவங்களுக்கு மட்டும் இல்லை, வராதவங்களுக்கும் ஒரு உண்மை சொல்கிறேன். நீங்கள் மனசில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடவுள் வந்து இருக்கும், அவங்களுக்கு இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்கும். நீங்கள் கோயிலுக்கு வராதவங்களுக்கும் சரி, நீங்கள் வந்து வேண்டி அது நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அது பெருசாக தெரியலனாலும் கூட வராத இந்த 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 வீடியோவை நீங்கள் பார்க்குறவங்க ஒவ்வொருத்தருமே நீங்கள் சாமியை நினச்சி உண்மையாக மனசால் நம்பிக்கை வச்சு வேண்டும் போது கண்டிப்பாக எந்த சாமி இருந்தாலும் நடத்தி கொடுக்கும். ஆனால் முனியப்ப சாமியும் இந்த சுண்ணாம்படையில் இருக்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக நடத்தி கொடுக்கும். நீங்கள் வந்து வீட்லேயே இருந்து கூட நீங்கள் வேண்டிக்கோங்க, உங்களோட விஷயம் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வேண்டிக்கோங்க. அது அங்கிருந்தே நீங்கள் வேண்டும் போது உங்களால் முடிஞ்ச ஒரு காணிக்கையை முடிஞ்சு வச்சு நீங்கள் இந்த வேண்டுதலை வச்சு நினச்சி பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். கோயிலுக்கு வரவங்களுக்கு இன்னும் அதிசயம் நடக்கும் கண்டிப்பாக. இதை வந்து நான் வந்து உங்கள் கூட பிறந்த அக்காவா அம்மாவா சகோதரியாக சொல்கிறேன். ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவங்க, ரொம்ப நொந்து போயிருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க, உங்களுக்கு வந்து நல்ல அதிசயங்கள் நடக்கும். நான்லாம் கடைசியில் இறந்தே போயிடுவேன்னு நினச்சேன். கடைசியாக இன்றைக்கி எனக்கு ஒரு குழந்தை இருக்கிறதெல்லாம் என்னால் நினச்சே பார்க்க முடியல, அந்தளவுக்கு அதிசயங்கள் நடந்திருக்கு. உங்களால் ஒரு ரெக்வஸ்ட்டாக எனக்காக இல்லை, உங்கள் வாழ்க்கைக்காக நல்லா இருக்கணும்னா நீங்கள் இந்த கோயிலுக்கு ஒரு தடவை வந்து நீங்கள் உங்கள் வேண்டுதலை வச்சு பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். இது பண்ணாரியம்மன் திருக்கோயிலுக்கு போய் ஒரு நேர்காணல் செய்த போது, இதே ஸ்ரீகிருஷ்ணா தொலைக்காட்சிக்காக நேர்காணல் செய்த போது அங்கே ஒரு தாயாரிடத்திலே கேட்டேன். அவர்களுக்கு ஒரு 30 வயது இருக்கும், கை குழந்தையோடு நின்று கொண்டிருந்தார்கள். கேட்டேன், என்ன மாதிரி விரதம் இருந்து இந்த கோயிலில் வந்து நீங்கள் குண்டை இறங்குறீங்க அப்படின்னு கேட்டேன். அந்த அம்மா சொன்ன பதில் வந்து என்றைக்கும் மறக்காது. அவங்க சொன்னாங்க, என்னோட தாயை பார்க்குறதுக்கு நான் என்ன விரதம் இருக்கணும், அப்படி நேராக வந்துட்டேன் அப்படின்னாங்க. அது மாதிரி அப்போ மெய் செலுத்தது,
இப்போ நீங்கள் சொல்கிற செய்தியும் மெய்சில் இருக்க வைத்திருக்கிறது. இறைவன் எல்லோருக்கும் அருள் தருவார். நீங்கள் கோயிலுக்கு வர வேண்டும். வந்து இந்த திருக்கோயிலினுடைய அருமையான அழகை, அந்த இங்கே இருக்கக்கூடிய அந்த பக்தி உணர்வை நாம் உள்வாங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த திருக்கோயிலுக்கு நேரில் வர வேண்டும். இருந்தபடியே என்னால் வர முடியவில்லை என்று நீங்கள் மனதார நினைத்தாலும் இந்த இறைவன் அருள் தருவார் என்பதுதான் இந்த பக்தியினுடைய வாக்காக இருக்கிறது. முனியப்ப சுவாமியினுடைய பக்தை நம்மோடு இருக்கிறார். உங்கள் பேர் என்னங்க? சித்ராங்க. எந்த பகுதியிலேருந்து வரீங்க? நான் அசோகபுரம், ஈரோடு அசோகபுரங்க. உங்களுக்கு இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குது? இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு என்ன காரணம்? எனக்கு ரொம்ப முடியாமல் இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப செய்வன கோளாறு செஞ்சு ரொம்ப அப்படியே பைத்தியம் பிடிச்சி ஓரமே இருந்ததுங்க. அப்போ அண்ணன் இந்த கோயில் பூசாரி தான் என்கிட்ட சொன்னாங்க, இதேமாரி இங்கே வாங்க உங்களுக்கு நல்லா ஆகிடுன்னு சொன்னாங்க. அதேமாரி நான் எங்கள் வீட்டுக்காரரை கூட்டிகிட்டு வந்தாங்க. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்கிறேன். எங்கள் வீட்டுக்காருக்கு அதேமாரி உடம்பு முடியலங்க. வெரிகோஸ் கால் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் நான் முனியப்பா எங்கள் வீட்டுக்காரருக்கு கால் நல்லா ஆகணும், நல்லபடியாக நடக்கணும், நல்லா வைக்கணும்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு அதேமாரி எங்கள் வீட்டுக்காருக்கு கால் நல்லா ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்காரர் இப்போ தறி விட்டுறாரு. எங்கள் பிள்ளை குட்டிங்க எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த கோயில் அவ்வளோ சிறப்பாக இருக்குது. இன்னும் எல்லோரும் வரணும், எல்லா மக்களும் நல்லா வைப்பார். எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. இப்போ நோய் முற்றிலுமாக குணமாயிடுச்சா? வெரிகோஸ் முத்தி போச்சுன்ட்டாங்க. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்குது. இப்போ பரவாயில்ல, அதிலே தறி ஓட்ட போகிறாரு. போக போக இப்போ முன்னாடியோட கஷ்டப்பட்டதுக்கு இங்கே வந்ததுக்கு நான் நல்லா இருக்கிறேன். எனக்கு அந்தளவுக்கு எனக்கு நல்லா வச்சுருக்காங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்குறாங்க, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. அதேமாரி எல்லா மக்களும் வரணும், எல்லாத்துக்கும் நல்ல பிரபலமாக நடக்கணும், நல்ல இதாக இருக்கணும். நன்றி. புதிய பொலிவுடன் பக்தி உலா ஸ்ரீ கிருஷ்ணா டிவியில் கெங்கிடி முனியப்ப சுவாமி திருக்கோயில் ஈரோட்டில் உள்ள சுண்ணாம்பு ஓடை என்ற பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த திருக்கோயிலினுடைய சிறப்பு, பிள்ளை வரம் இல்லாதவர்களுக்கு, குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு இறைவன் அருள் புரிகிறார். அந்த இனிய திருக்கோயில்தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புடன் திருமலை அழகன். கெங்கிடி முனியப்பன் திருக்கோயிலிலே வெள்ளை குதிரையில் வீரனாக வேட்டைக்கார முனியப்பன் சுவாமி வருகை புரிந்து கொண்டிருப்பது போல இந்த சுதை சிற்பம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அருகிலேயே வேட்டை ஞமலி என்று சொல்லக்கூடிய நாயும், அதன் அருகிலேயே சிங்கமும் இங்கே திருக்காட்சி தருகின்றன. முனியப்ப சுவாமி வேட்டைக்கு வரும்போது அவருக்கு துணையாக அவரோடு இந்த வேட்டை நாயும் சிங்கமும் உடன் வருவதாக ஒரு பீடத்திலே இந்த காட்சி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது சுதை சிற்பமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. சுண்ணாம்பு ஓடையில் இந்த பகுதியுடைய பெயர் சுண்ணாம்பு ஓடை. சுண்ணாம்பு ஓடை பகுதியில் வசிக்கக்கூடிய வனிதா அவர்கள் இந்த திருக்கோயிலுக்கு தொடர்ந்து வருகை புரிந்து இந்த திருக்கோயிலினுடைய அனுபவங்களை பெற்றிருக்கிறார். அவரிடத்திலே இந்த திருக்கோயில் அனுபவங்கள் பற்றி நாம் கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வணக்கங்கம்மா. இப்போ இந்த திருக்கோயிலில் உங்களுக்கு என்ன மாதிரி அனுபவங்கள் கிடைச்சிருக்குன்னு சொல்ல முடியுமா? என்ன மாதிரி அனுபவம்னா எல்லாமே எனக்கு வாழ்க்கையில் அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான். நான் வெள்ளிக்கிழமைனா அந்த இடத்துக்கு வராமல் நாங்கள் இருக்க முடியாது. எனக்கு என்ன வேணும்னு நினைக்கிறேனோ அதை அவங்கள கேட்காம நான் எதுவும் பண்ணவும் மாட்டேன். அவரை பார்த்தா மட்டும்தான், அவங்க ரெண்டு பேரும் பார்த்தா மட்டும்தான் எங்களுக்கு அன்றைக்கி அந்த வாரம் ஃபுல்லாக நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். என்னன்னாலும் நாங்கள் வெள்ளிக்கிழமை இங்கே வந்துடுவோம். அவங்க ரெண்டு பேரும் தான் எங்கள் வாழ்க்கையில் முக்கியத்துவம். குறிப்பிடத்தக்க மாதிரி ஏதாவது நடந்திருக்கா? குறிப்பிடத்தக்க மாதிரினா நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையிலேருந்து எங்கள் பசங்க பொண்ணுங்க படிப்பு வரையிலும், என்னோடய பையன் இன்ஜினியர் முடிச்சுட்டு அவன் ஒரு நல்ல ஜாப்பில் இருக்காப்புல. அந்த ஜாப் முதற்கொண்டு போகணுமா வேண்டாமான்னு அவரை கேட்டு உத்தரவு கேட்டு தான் நான் அனுப்பினேன். ரெண்டாவது பாப்பா +2
எக்ஸாம் பப்ளிக் எழுத முடியல, உடம்பு முடியாமல் போயிடுச்சு. நான் வந்து இங்கே அழுதேன், என்னோடய பொண்ணு எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு. எழுதுனதுக்கப்புறம் அவளை என்ன ஆக்கணும்னு எனக்கு தெரியல. என் பொண்ணு என்ன ஆகணும்னு நான் கேட்டேன். அப்புறம் அவர் ஒன்று சொன்னார், சரின்னு சொல்லி ஜாயின் பண்ணேன். இன்றைக்கி என் பொண்ணு வந்து லா காலேஜில் செகண்ட் இயர் லா படிக்கிறா. என் பிள்ளைங்க 2 பேரும் வாழ்கிறதுக்கு இவங்க 2 பேரும் தான் காரணம். இங்கே இருக்கிற தெய்வங்கள் மட்டும்தான் காரணம். எங்கள் 2 பேர்த்து வாழ்க்கையிலையும் இறைவன் இந்த திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்களுக்கு வேண்டிய வரத்தை தருகிறார், வேண்டாத வரத்தையும் தருகிறார் என்பதை இவர்களினுடைய நேர்காணலில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கல்வியை தருகிறார், என்ன கல்வி வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை, வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லுகிற போது அந்த இறைவனே வந்து ஒருவரை வழக்கறிஞராகவும் ஒருவரை பொறியாளராகவும் உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால், இறைவன் கல்வி தருகிறார், அருள் தருகிறார், எல்லாம் தருகிறார் என்று திருமதி வனிதா அவர்கள் கூறிட கேட்டோம். தொடர்ந்து நேர்காணல் காணலாம். கோயிலினுடைய முனியப்ப சுவாமியினுடைய வலதுபுறத்திலே திராவிட கோபுரத்தின் கீழே ஸ்ரீ கருப்பராயன் சுவாமியும் ஸ்ரீ ஆகாச கருப்பராயன் சுவாமியும் நின்ற கோலத்திலும் மண்டியிட்ட கோலத்திலும் வாழ் தாங்கிய திருக்காட்சியோடு அவர்களினுடைய உருவங்கள் இங்கே சுதை சிற்பமாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஆகாச கருப்பரினுடைய வலது காலுக்கு கீழே ஒரு அரக்கரினுடைய தலை நசுக்கப்படுவது போலவும், அங்கே ஒரு பாம்பு நிற்பது போலவும், ஒரு நாகர் ஒன்று படமெடுத்து நிற்பது போலவும் இங்கே காட்சிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கே சுயம்பு மூர்த்தியாக 2 மூர்த்திகள் காட்டப்பட்டிருக்கின்றன. இப்படி இந்த திராவிட கோபுரத்தின் கீழே அழகிய திருக்காட்சி சுதை சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கிற அழகைத்தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். பாண்டியராஜ் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். அசோகபுரம் பகுதியில் வசிக்கக்கூடிய இவர் கட்டுமான பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறார். இந்த திருக்கோயிலுக்காக பல திருப்பணிகளை இவர் தொடர்ந்து செய்து வருகிறார். இந்த கோயிலுக்கு அடிக்கடி வந்து இறைவனினுடைய அருளை பெற்று என் மனக்கவலைகளை எல்லாம் நான் தீர்த்து கொள்கிறேன் என்று அவர் நம்மிடத்திலே கூறியிருக்கிறார். அவரிடத்தில் இப்போது நாம் நேர்காணல் செய்ய இருக்கிறோம். சார், இப்போ இந்த திருக்கோயிலில் உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு போறீங்க. இந்த திருக்கோயிலுக்காக நிறைய வந்து நீங்கள் கட்டுமான பணிகள்லாம் கூட செய்து கொடுத்துருக்குறீங்க. உங்களுடைய அனுபவம் என்ன? எங்களுக்கு ஒரு நேரம் கஷ்டம். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஊர் விட்டு போகிறது மாதிரியே இருந்தோம். அப்போ வந்து இந்த கருப்பசாமிகிட்ட வந்து ஒரு வேண்டுதல் வச்சு நாங்கள் ஊருக்கு போகிறோம்னு சொல்லவும், நீ ஏன்டா போகிறோன்னு சொல்லி எங்களுக்கு அப்போ இருந்து ஒரு நல்ல ஒரு துணிப்பட்டு குடும்பம்லாம் நல்லா இன்றைக்கி பல கோடி சொத்து இருக்குது, நல்லா இருக்கும். வேற ஆளாக இருந்தவங்க நீங்கள் நல்லா அவரை வச்சு நல்லா இருக்கும். அவரை விட்டு நாங்கள் எப்பயுமே இருக்கும். கரெக்டாக அந்த டயத்துக்கு எங்களை இழுத்துட்டு வந்துடுவார். நல்லது கெட்டது கோயில் குளம் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு இவங்களும் வர்றவங்களும் சிறப்பாக நல்லது வாக்கு சொல்லுவாங்க. பூசாரியை நல்லவங்க எல்லாருமே அனுசரித்து எல்லா வேலையும் பண்ணி கொடுப்பாங்க. கஷ்டம் வர்றவங்களுக்கு இங்கே வந்து நல்லா ஒரு செய்வனை ஒரு எதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து நல்லா இந்த கோயில் வந்து நல்லது கிங்கினி மினியப்போ நல்லா காப்பார். வாழ்க்கையில் ஒரு தீர்வு. சில பணிகள்லாம் இங்கே நல்லபடியாக நம்ம செய்கிறோம் நினச்சது அது நடந்து கொடுப்பார். இன்றைக்கி ஒரு பிள்ளை வர இல்லை, குழந்தை இல்லை, எல்லாம் ஒரு இதாக வந்து ஒரு படிப்பு இல்லை, ரொம்ப சிரத்தில் இருக்காங்கன்னா பூசாரிகிட்ட வந்து கேட்டால் அவங்க ஒரு வாக்கு போட்டு இந்த இது செய்யுங்க நல்லபடியாக நான் செஞ்சு கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு 40 வருஷ காலமாக முன்னோர்கள்லாம் இருந்தாங்க. இவங்கெல்லாம் இப்போ ஒரு இளையவர்கள் முன்னோர் இருக்கும் போது இருந்து ஒரு 40 வருஷ காலமாக அந்த கோயிலுக்கு சிறப்பு இல்லை. இப்போ வந்து நல்லா சிறப்பு இருக்குது. நல்லபடியாக கோயிலுங்கெல்லாம் நல்லா கட்டி நல்லா பிரபலமாக இருக்குங்க. இப்போ இந்த எலுமிச்சம்பளம் கொடுக்குறாங்கல்ல, பூசாரி கொடுக்குறாங்களே, அது என்ன அதனுடைய? அது வந்து வாங்கிட்டு போய் வீட்டில் வச்சோம்னா நம்ம உள்ள நோய் நொடி பிரச்சனையை வீட்டுக்குள்ளே தீண்டு என்ன இருந்தாலும் வெளியில் போயிடும். இங்கேருந்து மந்திரிச்சு கொடுப்பாங்க. அவர்கிட்ட வச்சு அதை கொண்டு போய் கொடுக்கணும். நம்ம வச்சுக்கலாம். ஒரு குழந்தை இல்லையா அவங்களுக்கு கொடுப்பாங்க. இல்லை அது வாக்கு கேட்குற மாதிரியா? ஆமாம், அது ஒரு வாக்கு மாதிரி தான். அவங்களே மந்திரிச்சு கொடுப்பாங்க. பூ வாக்கும் போட்டு சொல்லுவாங்க. நல்லா சிறப்பாக இருக்கும். அது வாங்கிட்டு போகிறவங்களுக்கு ஒரு 3 வாரம் சொல்லுவாங்க. 3ஆவது வாரத்தில் நடக்கும். இங்கெல்லாம் நான் நிறைய ஆளுகளை வர சொல்லி குழந்தைகள்லாம் கேட்டிருக்காங்க. நான் குழந்தையெல்லாம் பிறந்திருக்கு, இடைக்கு இடம் கொடுங்கன்னு இருக்காங்க. செம்பில் காசு போட்டு கொடுப்பாங்க. அதெல்லாம் நான் நடந்திருக்கு. ரொம்ப இது நோய் இருக்கிறவங்க பிரச்சனைகள் ஒரு பேய் பிடிச்சிருக்கவங்க எல்லாத்துக்கும் அந்த இதில் வந்து உட்கார வச்சாங்கன்னா
அவங்க நல்லா ஒரு பாடம் போட்டு நல்லபடியாக செய்வாங்க. நல்ல சிறப்பான முனியப்பன், கிங்கினி முனி, மாமுனி, மதுரை முனி, ஈசன், பாண்டி, குலதெய்வங்கள்லாம் 18 பட்டி கருப்பு எல்லாரும் இங்கே இருக்காங்க. பெரியசாமி, சின்னசாமி, மருத வீரன் எல்லாம் இருக்காங்க. நாகலட்சுமி, தனலட்சுமி, ஏழுகண்ணி எல்லாம் ஒரு சிலமான இடத்துல இருந்து நம்ம இப்போ நல்லா இருக்கோம். எல்லோரும் நல்லா இருக்கணும். இன்னும் நல்லா சிறப்பாக எல்லோரும் வாங்க, நல்லபடியாக கும்பிடுங்க, நல்லா போங்க, நல்லா சிறப்பாக இருக்கும். இந்த நேர்காணலில் ஒரு செய்தியை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. என்ன என்றால், இந்த ஊரை விட்டே போயிடலாம், இனி தொழில் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வந்தபோது இந்த கருப்பராயரிடத்திலே வணங்கி கொண்ட போது அவர் தொழில் கொடுத்து இன்றைக்கு தொழில் வளர்ச்சியிலே நான் மனநிறைவோடு இருக்கிறேன், பண நிறைவோடு இருக்கிறேன் என்று அவர் கூற கேட்டோம். இந்த நேர்காணலில் அவர் பேசுகிற போது அவருடைய கண்கள் கலங்கியதையும் அவர் உணர்ந்த அந்த பக்தியையும் வெளிப்படுத்துகிற அவருடைய முக பாவனை நமக்கு நன்றாக புரிந்தது. இறைவன் சொற்களுக்குள் அகப்பட மாட்டார், இறைவன் உணர்வுகளுக்குள் ஒன்றி இருப்பார். அப்படி உணர்வுகளுக்குள் ஒன்றி இருக்கக்கூடிய இறைவனை நம்மால் முடிந்த அளவுக்கு சொற்களால் வடிக்க பார்க்கிறோம், சிலைகளாக செய்து பார்க்கிறோம், இசையாக கேட்டு பார்க்கிறோம். இப்படி எப்படி பார்த்தாலும் எல்லாவற்றிலும் இறைவன் நிறைந்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவன் என்பவன் அன்பின் வடிவம் என்பதை மிக அழகாக இங்கே வரக்கூடிய பக்தர்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். புதிய பொலிவுடன் பக்தி உலா ஸ்ரீ கிருஷ்ணா டிவியில் கெங்கிடி முனியப்ப சுவாமி திருக்கோயில் ஈரோட்டில் உள்ள சுண்ணாம்பு ஓடை என்ற பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த திருக்கோயிலினுடைய சிறப்பு, பிள்ளை வரம் இல்லாதவர்களுக்கு, குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு இறைவன் அருள் புரிகிறார். அந்த இனிய திருக்கோயில்தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புடன் திருமலை அழகன். பறக்குதடா ஈசான மூலையில, எதிர நடந்து வர ஈசனோட ரூபத்தில, சூளம் பாயுதடா அவன் வாக்கும் திசையினில, முனிகளை விரட்டி வர பஞ்சமுனி ரூபத்தில, முனிகளை விரட்டி வரா முனீஸ்வர பஞ்சமுனி ரூபத்தில.
கெங்கடி முனியப்ப சுவாமியினுடைய திருக்கோயிலிலே நாகம்மாளினுடைய சன்னதியினுடைய அருகிலே சைவ முனி சுவாமி அமர்ந்த கோலத்திலே காட்சி தருகிறார். ஒரு வீரன் எப்படி காவல் காப்பானோ அதுபோல இவர் அமர்ந்திருக்கிற திருக்கோலம் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சுவாமியினுடைய கையிலே வாள் இருக்கிறது, விரித்த கண்கள் இருக்கின்றன, முறுக்கிய மீசை இருக்கிறது. இவையெல்லாம் நான் விழிப்புடன் இருந்து உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்லாமல் சொல்லுகிற திருத்தோற்றம்தான் இங்கே சுதை சிற்பமாக வடிக்கப்பட்டிருக்கிறது. முனியப்ப சுவாமியின் திருக்கோயிலின் அருகே நாகம்மாவினுடைய திருத்தோற்றம் அமைந்திருக்கிறது. அந்த பீடத்தின் கீழே இருக்கக்கூடிய முட்டையும் புற்றையும் தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அருகிலேயே நாகம்மாளினுடைய பீடத்தின் மேலே நாகம்மாள் நாகத்திற்குள் அமர்ந்திருப்பது போல இங்கே சுதை சிற்பம் வடிக்கப்பட்டிருக்கிற அழகு மிக அருமையாக இருக்கிறது. சிவப்பு பட்டாடை உடுத்தி அருள் தரும் 4 கரங்களோடு இங்கே நாகம்மாள் காட்சி தருகிற அருமையான திருத்தோற்றம் சுதை சிற்பமாக வடிக்கப்பட்டிருக்கிறது. கோயிலினுடைய மரமாக, தெய்வ மரமாக இங்கே புங்க மரம் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. குழந்தை வரம் வேண்டி யார் இங்கே தொட்டில் கட்டுகிறார்களோ அவர்களுக்கு குழந்தை வரம் வாய்க்கப் பெறுகிறது என்பது இந்த திருக்கோயிலினுடைய சிறப்பாகவும் இந்த தெய்வ மரத்தினுடைய சிறப்பாகவும் அமைந்திருக்கிறது. அந்த மரத்தினுடைய திருத்தோற்றத்தை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்மோடு ஒரு அன்பர் இருக்கிறார். அவர் பெயர் மாது. அவர் இந்த திருக்கோயிலுக்கு வந்து அடிக்கடி வழிபடக்கூடிய பக்தர். அவர் அவருடைய அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார். சார், இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கிறீங்க, இதனால உங்களுக்கு என்ன நற்பலன்கள் கிடைத்தது அப்படிங்கிறத சொல்லுங்க. எனக்கு வந்து ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லைங்க சார். அதனால் பார்க்காத ஆஸ்பத்திரி இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, எல்லாம் பார்த்தோம். நாட்டு மருந்து சாப்பிட்டு பார்த்தோம், ஒன்றும் கேட்கல. அப்புறம் இந்த மாதிரி இங்கே வந்து வழிபட்டு எல்லாம் பண்ணிட்டு போனோம், பூஜையெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் இங்கே வந்து தான் எங்களுக்கு குழந்தை பிறந்தது. அதனால் மாதம் அம்மாச்சானா இங்கே வந்து சாமி கும்பிட்டு போகிறது வழக்கமாக வச்சுருக்கேங்க சார். எத்தனை வருஷம் ஆச்சுங்க குழந்தை பிறந்து? எங்களுக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு சார். பையன் வந்து குழந்தைல 20 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு குழந்தை பிறந்தது. இப்போ பையனுக்கு வந்து 10 வருஷம் ஆக போகுதுங்க சார். 20 வருஷமாக எங்களுக்கு குழந்தை இல்லை. கல்யாணம் ஆகி 30 கோயிலுக்கு வந்து மாதமான வந்துட்டு தான் இருக்கோம். உங்கள் கோரிக்கை எத்தனை வருஷத்தில் நிறைவேற்றினர்? அது வந்து எங்களுக்கு ஒரு 3 வருஷத்தில் நிறைவேறிச்சு. வந்துட்டு போயிட்டே இருந்தோம். அவர் வந்துட்டே இருக்கோம். அப்பப்போ வருவோம். கோரிக்கை வந்துட்டு 20 வருஷம் 22 வருஷம் தம்பி நின்றுட்டாங்க. வந்துட்டு தான் எங்களுக்கு பையன் பிறந்தோம். அதனால் இதில் மேலே எங்களுக்கு வந்து ஒரு ஆளு குறைந்த பக்தி இருக்குது. அந்த சாமி நம்பினா கைவிட மாட்டாருன்னு சொல்லி, கெங்கடி முனியப்பனை நம்பினா எங்களுக்கு கைவிட மாட்டாருன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையாக நாங்கள் வந்துட்டுருக்கோம். மாதம் வரோம் நாங்கள். கெங்கடி முனியப்பன் அவர்கள் குழந்தை வரம் தருகிறார். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பரவாயில்லை, வந்து வேண்டிக் கொண்டால், இறைவனை சரணடைந்தால் உறுதியாக குழந்தை வரம் கிடைக்கும் என்பது இவர்களினுடைய அனுபவமாக இருக்கிறது. கூர் ஈட்டியும் கொடுவாளும் கொண்டு விரித்த கண்களோடு ஒரு காலை புலியின் மீது வைத்து ஓங்கிய கரத்தோடு நிற்கும் வீரனுடைய திருத்தோற்றமாக இந்த சுதை சிற்பம் அமைந்திருக்கிறது. இவர்தான் ஸ்ரீ பெரியசாமி என்ற தெய்வத்தினுடைய திருத்தோற்றம். அருகிலேயே ஸ்ரீ தன்னாசி முனிவரினுடைய அமர்ந்த கோலத்தில் இருக்கக்கூடிய திருத்தோற்றத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு கையில் ஏடும் ஒரு கையில் பாத்திரமும் வைத்திருக்கக்கூடிய சன்னாசி முனிவரினுடைய அமர்ந்த கோலத்தையும் அவர் கால்களுக்கு இடையே பாம்பு ஒன்று படமெடுத்து நிற்பதையும் நம்மால் காண முடிகிறது. ஸ்ரீ மகாமுனி சுவாமியினுடைய திருத்தோற்றத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய காலின் கீழே ஒரு அரக்கனினுடைய தலையை மிதித்து கொண்டிருப்பது போல அமர்ந்த கோலத்திலே காட்சி தருகிறார். ஒரு கையில் வாளும் ஒரு கையில் கேடயமும் ஏந்தி விரித்த கண்களோடு காட்சி தருகிற அந்த அருமையான சுதை சிற்பத்தை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். அருகிலேயே செங்கமா சுவாமி அரக்கரின் தலையை மிதித்தபடி ஸ்ரீ செங்கமா முனி சுவாமி
இங்கே ஓங்கிய வாளுடன் கேடயத்துடன் அமர்ந்திருக்கிற திருக்காட்சி மிக அழகிய சுதை சிற்பமாக வடிக்கப்பெற்றிருக்கிறது. ஸ்ரீ கோபால கருப்பராயன் சுவாமி ஓங்கிய வாளுடன் உங்களை காப்பதற்காக நான் இருக்கிறேன் என்று சொல்லுவது போல இந்த திருத்தோற்றம் அமைந்திருக்கிறது. ஓங்கிய கைகளுடன் இந்த சுவாமி அமர்ந்த கோலத்திலே காட்சி தருகிறார். ஸ்ரீ கோபால கருப்பன் ராயன் சுவாமியினுடைய திருத்தோற்றத்தை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கெங்கிடி முனியப்பன் திருக்கோயிலிலே தெய்வங்கள் அணிவகுத்து நிற்கிற வீர காட்சியை ஒரு போர்ப்படைக்கு தயாராக இருப்பது போல இந்த வீரர்கள் ஏந்திய வாளுடன் நின்ற கோலத்திலும் அமர்ந்த கோலத்திலும் காட்சி தருகிற அருமையான இந்த சுதை சிற்பங்களின் அணி வரிசையைத்தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். கெங்கிடி முனியப்பன் சுவாமி திருக்கோயிலுக்கு வந்திருக்கக்கூடிய பக்தர், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மௌலீஸ்வரங்க. எங்கேருந்து வர்றீங்க? சேலம் மாவட்டம் கிச்சிப்பாளையம் பக்கத்தில் நாங்கள் வந்துருக்கோங்க. நாங்கள் எப்படி தெரிஞ்சு இந்த கோயிலுக்கு வந்தீங்க? ஐயா, இது வந்துட்டு நம்ம பூர்வீக கோவில் தான். எங்கள் பாட்டிமா வீடு இங்கே தான் இருக்குது. நமக்கு என்ன பிரச்சனை எதுனாலும் இங்கே வந்து விழுந்தால் ஒரு தீர்வு கிடைக்குன்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க? அதாவதுங்க, முதல்ல எனக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்தது. நிறைய ஜாதகம் வந்து பாதியில் நின்று போகிற மாதிரி நிறையா நடந்தது. பொண்ணு செட் ஆகலை. இவர்கிட்ட கொண்டு நான் வந்து போடும்போது எனக்கு கல்யாணம் நடந்தது. அதுக்கு பிறகு புத்திர பாக்கியம் இல்லாமல் போயிடுச்சு. எனக்கு புத்திர பாக்கியத்துக்காக நான் வந்துட்டு அலையாத கோவில் கிடையாது, அலையாத ஹாஸ்பிட்டல் கிடையாது. ஒரு குடியிருப்புக்காரன் வந்து சொன்னான் என் வீட்டு வாசலில் வந்து, 10 வருஷம் ஆனாலும் உனக்கு புள்ள பிறக்காது, புத்திர பாக்கியம் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அதே சாமி தான் வந்து என்கிட்ட கனவுல சொன்னார், என்ன தேடி என் எல்லைக்கு வா, நான் உனக்கு பிள்ளைய அள்ளி தரேன்னு சொல்லி சொல்லியிருந்தார். இந்த சுவாமி தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஐயா, கனவுல வந்துட்டு சிவந்த முகத்தோட முறுக்கன மீசையோட 8 ரூபாய் கையிலேந்தி வெள்ளை குதிரையோட வந்தின்னா இந்த முனியப்பன் சாமி தான். எனக்கு நல்லா தெரியும். என் பாட்டன் இவர், மற்றவங்களுக்கு கடவுள், இவர் எனக்கு பாட்டன். என் பாட்டனா கெங்கடி முனியம்மா கெங்கடி முடிப்பா என்னோட பாட்டன் பாட்டி. அதனால் மற்றவங்க கடவுளாக வணங்குறாங்க, நான் வந்துட்டு என் சொந்தமாக நான் பார்க்குறேன். அவங்க தான் நான் வந்துட்டு கனவுல நான் கண்டுக்கிட்டேன். அதே போல் அருள் இறங்கியும் சொன்னார் இங்கே வர சொல்லி. முதல் முறை நான் வந்துட்டு விளையாட்டுத்தனமாக வரும்போது என்னால் தொட்டில் கட்டி போட முடியலை. நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவி வந்தோம், தொட்டில் கட்டி போட முடியல. ஆனால் 2வது முறை நான் வரும்போது ஒரு அதிசயம். அதாவது தூரமான பொண்ணுங்க வந்துட்டு கோயிலுக்கு வர முடியாதுன்னு ஒரு கூற்று ஒன்று இருக்குங்க. நான் கோயில் வரும்போது என் மனைவி வந்து தூரமாக தான் இருந்தாங்க, பீரியடில் இருந்தாங்க. இருந்தாலும் நாம் என் தாத்தனை தானே பார்க்க போகிறேன், என் பாட்டனை தானே பார்க்க போகிறேன், என்னை மன்னிச்சு ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லிவிட்டு நான் வந்தேங்க. நான் வரும்போது என் வீட்டுக்காரமாக வந்துட்டு 3 நாள் தூரமாக இருக்காங்க. இருந்தாலும் நான் வந்து பூசாரி ஐயா சொன்னார், வழிமுறை எனக்கு சொன்னார் தொட்டில் கட்டி போட சொல்லி. நான் வந்த அன்னைக்கு என்னோடய வேட்டியை கிழித்து நான் தொட்டில் கட்டி போட்டேன். தொட்டில் கட்டி போட்ட தொட்டியோட துணி கூட மக்கி போகலை. ஒரே மாதத்தில் கரு தங்கிருச்சு. 10 வருஷம் ஆனாலும் கரு நிற்காதுன்னு சொன்ன இடத்துல 1 மாதத்தில் கரு தங்க வச்சு என் பாட்டன் அதிசயத்தை நடத்திட்டார். அதே போல் எல்லா மக்களுக்கும் இருக்கிற ஒரு பொய்யான கருத்து என்னென்னா, முனீஸ்வரன் அடிக்கிற கடவுள். அவர் அடிக்கிற கடவுள் தாங்க. அதர்மத்தின் பாதையில் போகிறவர் அடிப்பார். பொய், பித்தலாட்டம், வஞ்சகண்ணா இப்படி இருக்கிறவங்களாம் அடிப்பார். ஆனால் அப்பேற்பட்ட முனியப்பங்கிட்ட தர்மத்தோட தலைவணங்கி நின்னா நம்மளோட குறைய அந்த அம்மா கூடையில் அள்ளி போட்டுக்கிட்டு நிறபாக்கியத்தை நம்ம மடியில் அள்ளி போடுவாங்க. நான் கேட்டு எது இவர் இல்லைன்னு சொல்லி சொன்னது கிடையாது. நான் ஊர் விட்டு ஊர், எல்லை விட்டு எல்லை, ஆற்ற கடந்து இந்த ஊருக்கு நான் வந்தேன். என் ஊரில் இல்லாத சாமி இல்லைங்க. சேலத்தை கட்டி கேட்குறாரு மகாராஜா வெண்ணங்குடி முனியப்பன். இருந்தாலும் இங்கே வந்து விழுந்து எனக்கு புத்திரபாக்கியம் கிடைக்கும்னு சொல்லி அந்த அமைப்பு இருந்தது. வந்தேன். 10 வருஷம் ஆனாலும் புத்திரபாக்கியம் கிடைக்காதுன்னு சொன்ன இடத்துல அந்த முனியப்பனை என் வயிற்றில் வந்து பிறந்ததுக்கு இதுதான் சாட்சி. நாங்கள் வந்துட்டு குழந்தை பிறந்து இன்னையோட 45வது நாள் நிறைவு பெறுது. மொதல் நாள் கோயிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு அவர் தேடி நாங்கள் வந்திருக்கோம். வந்த இடத்துல உங்களோட நல்ல ஒரு சந்திப்பு கிடச்சிது. அதாவது சாதிக்கு ஒரு சாமி, சமயத்துக்கு ஒரு தெய்வம் தாராளமாக இருக்கலாம், இல்லைன்னு இல்லை. எந்த கடவுளும் கேட்டு நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. கடவுளுக்கிட்ட நம்ம பணிஞ்சு கேட்டோம்னா எதையாக இருந்தாலும் கொடுக்கும். ஆனால் அதர்மத்தோடு வந்து நின்னோம்னா அந்த வாசலத்தோட கூட முடியாது. இங்கே உள்ளவர் எல்லாத்துக்கும் மேலே தர்மந்தான் இவர்கிட்ட வெல்லும். அதனால்
என்னை போல பல பேர் இந்த காணொலி நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். நீங்கள் ஆயிரம் மருத்துவமனைக்கு நீங்கள் போகலாம், 1000 பேர்த்தோட உபாசனை நீங்கள் கேட்கலாம். எனக்காக ஒரு மாதம் நீங்கள் வாங்க, பூசாரி ஐயா சொல்கிறத கேட்டு அந்த வழிமுறை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அவர் கொடுக்கலன்னா என்ன கேளுங்க, அவருக்கு நான் சாட்சி, என் பாட்டனுக்கு நான் சாட்சி. இந்த அன்பர் குழந்தை வரம் பெற்றிருக்கிறார். இறைவனை தன்னுடைய பாட்டன் என்று சொல்லுகிறார். இது அவருக்கு தெரிந்து சொல்லுகிறாரா, தெரியாமல் சொல்லுகிறாரா, உணர்ச்சியில் சொல்லுகிறாரா என்று பார்த்தால் உண்மையிலுமே இறைவன் என்பவர்கள் முன்னோர்கள். காலம் காலமாக முன்னோர்கள் நம்மை காத்து வந்திருக்கிறார்கள். அந்த காத்து வந்த வீரர்கள்தான் காத்தவராயனாகவும் முனியப்பனாகவும் இன்னமும் பல்வேறு பெயர்களில் அவர்கள் காவல் தெய்வமாக இருக்கிறார்கள். குலதெய்வம் என்று சொன்னால் நம் குலத்திலே பிறந்த யாரோ ஒருவர் நமக்காக தியாகம் செய்திருக்கிறார், நமக்காக அவர் வாழ்ந்திருக்கிறார், நமக்காகவே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இறைவனாக இருந்து அருள் புரிந்து கொண்டிருக்கிறார் என்ற தகவலினுடைய தொகுப்பு தான் இவரினுடைய நேர்காணல். குழந்தை வரம் மட்டுமல்ல, என்ன வரம் கேட்டாலும் அவர் கொடுப்பார். ஏனென்றால் அவர் எனக்கு பாட்டன் என்று உரிமை கோருகிற இந்த பக்தரினுடைய பேட்டி நம்முடைய நெஞ்சத்தை நெகிழ்த்துகிறது. புதிய பொலிவுடன் பக்தி உலா ஸ்ரீ கிருஷ்ணா டிவியில் கெங்கிடி முனியப்ப சுவாமி திருக்கோயில் ஈரோட்டில் உள்ள சுண்ணாம்பு ஓடை என்ற பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த திருக்கோயிலினுடைய சிறப்பு, பிள்ளை வரம் இல்லாதவர்களுக்கு, குழந்தை செல்வம் இல்லாதவர்களுக்கு இறைவன் அருள் புரிகிறார். அந்த இனிய திருக்கோயில்தான் இப்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அன்புடன் திருமலை அழகன். அன்பு ஸ்ரீகிருஷ்ணா தொலைக்காட்சி நோக்கர்களே, இந்த அழகிய திருக்கோயில் பக்தி நிறைந்ததாக இருக்கிறது என்று பார்த்தோம். இங்கே வருகிற பக்தர்களினுடைய நேர்காணல்களை கேட்டோம். இங்கே இந்த கோயிலினுடைய அமைப்பு, இந்த திருக்கோயில் எவ்வளவு பக்தியும் அன்பும் நிறைந்ததாக காட்சி தருகிறது என்பதை இந்த திருக்கோயிலின் உடைய அமைப்பு, அதனுடைய காட்சிகள் நமக்கு புரிய வைக்கின்றன. இந்த திருக்கோயிலினுடைய சிறப்பே இது வயல்களுக்கு இடையே அமைந்திருப்பது. இந்த திருக்கோயிலை சுற்றி பல அருமையான தாவரங்கள் வளர்ந்திருக்கின்றன. இந்த திருக்கோயிலை சுற்றி நீர்நிலைகள் சூழ்ந்திருக்கின்றன. இந்த திருக்கோயில் இயற்கையினுடைய தெய்வம்தான் தெய்வம் என்பதை எடுத்துச் சொல்லுவதாக, இயற்கையே தெய்வம் என்பதை எடுத்துச் சொல்லுவதாக இந்த திருக்கோயில் இங்கே எழுந்தருளி இருக்கிறது. இந்த திருக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் எவ்வளவு அன்பும் கருணையும் கொண்டவர்களாக திகழ்கிறார்கள் என்பதை அவர்களுடைய நேர்காணல்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. இப்படி பார்க்கிற போது இந்த திருக்கோயில் எல்லா விதத்திலும் மிகச்சிறந்த திருக்கோயிலாக அமைந்திருப்பதை நம்மால் காண முடிகிறது. அன்புடன் உங்கள் திருமலை அழகன்.